ஹாய் ஃபேம், எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு ஷூட் இன்னைக்கு வண்டி காலையில் 3:30 மணிக்கு எந்திரிச்சு ஒவ்வொருத்தராக பிக்கப் பண்ணிட்டு போய் ஸ்பாட்டில் விட்டுட்டு இப்போ தான் தெப்பக்குளம் வழியாக பக்கத்தில் காஃபி வாங்கலான்னு போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக தெரியுதா அங்கே ஒரு மண்டபம், அங்கே தான் ஷூட்டிங்கை பாருங்கள். நம்ம கேமரா டீம் அங்கே நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லோரும் கிளம்பிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி இது என்ன எதுன்னு ரிவீல் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஃபுல்லாக அது காட்ட முடியாது என்ன பண்ண போகிறாங்கன்னு. ஆக்சுவலி இது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா ஒரு யூஎஸ் கிளைண்ட்டோட ப்ராஜெக்ட், ஓகேங்களா. அவங்க வந்து ஒரு டான்ஸ் சீரீஸ் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஓடிடி பிளாட்ஃபார்ம் இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காண்டி நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கணும், ஓகேங்களா. ஸோ தட் வந்து சில காப்பி ரைட்ஸ் அண்ட் டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்றதுனால வந்து இது என்ன வீடியோஸ் அப்படி என்ன இதுன்றது ஒரு ரிவீல் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து காஃபி ஊற்றிட்டுருக்கேன், அவங்களாம் அங்கே ரெடி ஆகிட்டுருக்காங்க. நீங்கள் காஃபி குடிச்சிங்களா? நீங்கள் காலைல பார்த்துட்ருக்கீங்களா, மத்தியானம் பார்த்துட்ருக்கீங்களா, சாயங்காலம் பார்த்துட்ருக்கீங்களான்னு தெரில. பட் நல்லா சாப்பிட்ருங்க, தண்ணி நிறைய குடிச்சுக்கோங்க. அடுத்து அப்புறம் வந்து பேசுகிறோம். ஸோ நம்ம ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கேமரா டீம் ரெடியாக இருக்காங்க. ரெடியாம்மா நீங்கள்? ஓகே, என்ன ஒரே கலரில் வந்து போட்டு வந்திருக்கீங்க? ட்ரெஸ் கோட். சரி, ஓ புதுசாக வந்திருக்காரு, கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாரு. கரெக்டாக வந்துருக்கீங்க, நல்லா தூங்கி எந்திரிச்சு வந்திருக்கீங்க போலயே. நாங்கள் வாழ்க்கையோட எட்ஜில் நின்று இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்கள் கீழே. ஸோ கேமரா தொழில் வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. உயிரை பணைய வச்சு ஆமாம் பாதாளத்தில் நின்றுட்டுருக்காரு எட்ஜில். ஏர்லி மார்னிங்கை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போது தான் தெரியுது மதுரை எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நீங்கள் பாருங்க. ஐயோ, ஆனால் கேமராவில் அவ்வளோ அழகாக தெரில. காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலி கேமராவில் பார்க்க அவ்வளோ நல்லா தெரில. பட் அந்த இடம்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா மிஸ்ட் ஃபார்ம் ஆகி ஆக்சுவலி ரொம்ப அழகாக இருக்குது. இந்த தண்ணி ஓடுறது எல்லாமே ஏர்லி மார்னிங் ஆக்சுவலி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஃபேம் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த vlog-ஐ பாருங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி சொல்லி பழக்கம் இல்லை. ஸோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. முடிஞ்சால் அப்பப்போ கமெண்ட் பண்ணுங்கள். தப்பாக எதுவும் கமெண்ட் பண்ணிடாதீங்க, நம்மளுக்கு அதை தாங்குகிற அளவு மனசு இல்லை. ஸோ நல்லதை மட்டுமே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஷூட் எடுக்கலான்னு பார்த்தா மழை பெய்யுது, சரிங்களா. அங்கே நாய் இருக்குது, நிம்மதியாக ஒரு ஷூட் எடுக்க முடியல. இன்னும் நாங்கள் காலையில் ஷூட் எடுக்க வந்தோம், பார்த்தா மழை பிரச்சனையாக இருக்குது. இந்த மண்டபத்தில் அங்கங்கே கொஞ்சம் நாய் இருக்குது, நாய் நடுவில் வந்துடுது. அப்புறம் வந்து அங்கே மனுஷங்க நடைமுறை ஒரு ஷூட் வந்து நிம்மதியாக எடுக்க முடியல, சரியா. அப்புறம் வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்க இந்த மண்டபம் இந்த இடம்லாம் இருக்குல்ல, அதாவது இது வந்து ஆற்றை ஒட்டி இருக்குது, சரியா. அப்போ இந்த அங்கே இருக்காங்கல்ல சில நபர்கள், அதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, காலங்காத்தால் இப்படி வந்து இங்கே கேமரா வச்சு பொண்ணுங்களை கூப்பிட்டு வந்து ஷூட் எடுக்கிறீங்களே, நாங்கள் எப்படி வந்து காலைக்கடனை கழிக்கிறதுன்னு கேட்குறாங்க. வீட்டில் ஃப்ரீயாக போக முடியலையா? இங்கே தான் வந்து சிகரெட் அடிச்சிட்டுலாம் இங்கே போகிறது ஈஸியாக இருக்கு. அதான் நான் கேட்குறேன், மண்டபம் இருக்குது, அது பக்கத்தில் வந்து வெளிக்கு போகக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. மண்டபத்தில் வந்து ஏன் ஷூட்டிங் எடுக்கிறீங்கன்னு கேட்குறீங்க. ரொம்ப சிறப்பு, நல்லது. நாங்களாவது இங்கே எடுத்து ஏதாவது 4 பேர்த்துக்கு போட்டு அதை 4 பேர் பார்ப்பாங்க. சரி, ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் காலைக்கடனில் வந்து நாங்கள் தீய வச்சுட்டோம். ஓகே,
ஷூட் சூப்பராக போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்ச அவுட்புட் செம்மையாக வருது. கேமராவில் பார்த்தப்பே தெரியுது. சூப்பராக இருக்குது. அவுட்புட்டும் செம்மையாக வந்துடும். சூப்பராக இருக்குது.